அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை புதிய வருடம் பிறக்கிறது. இது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் போன்ற பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள், தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிட நட்சத்திரம், ரிஷப ராசியாகும். மிருக சீரிட நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். மிருக சீரிடம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடமானது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமையும். 4 பிரம்மாண்ட கிரகங்களில் 3 பிரம்மாண்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போவது அற்புதமான விஷயமாகும். இதுவரை உங்களது ஜென்மஸ்தானமான 1ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறான தொந்தரவுகளையும் இன்னல்களையும் உங்களுக்கு கடுமையாக ஏற்படுத்தி இருப்பார். குறிப்பாக இளம் வயதினர்கள் கூட உடல் ஆரோக்கியத்திலும் சில தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகள், அனாவசியமான பேச்சுக்களால் அதிகப்படியான அவமானங்களையும் வெறுப்புகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். கடந்த வருடங்களில் நீங்கள் சிரித்ததை காட்டிலும் வாழ்க்கையை பற்றின வெறுப்புகளே உங்களுக்கு மிகுதியாக இருந்திருக்கும். இது போன்ற இன்னல்கள் வரக்கூடிய வருடம் உங்களுக்கு நிச்சயம் நிவர்த்தியாகும். ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு தனக்காரகனான குரு பகவான் அகன்று உங்களது தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யப்போவது மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் பொருளாதாரம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள், கடுமையான மன உளைச்சல்கள் சற்று விலகும். குடும்பஸ்தானத்திலேயே குரு பகவான் அமர்வதால் குடும்பம் ரீதியாக இருந்த ஏற்றத்தாழ்வுகள், சில மனக்கசப்புகள், ஆறாத வடுக்கள் சற்று நீங்கி மனதில் தெம்பும் தைரியமும் உற்சாகமும் மேலோங்கும். இதுவரை இருந்து வந்த பகை உணர்வுகளும் சில வேற்றுமைகளும் விரக்தியான கடும் மன நெருக்கடிகளும் சற்று அகன்று மனதில் தெளிவும் தைரியமும் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரித்த தொழிலுக்கு காரக கிரகமான சனி பகவான் இனி உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப்போவது மிகவும் உன்னதமான விஷயமாகும். ஏனென்றால் தொழில்காரகன் லாபத்தில் அமர்வது மிகவும் சிறப்பம்சமாகும். அதனால் தொழில் ரீதியாக இருந்த பெரும் பின்னடைவுகள், மன இறுக்கங்கள் சற்று தளரும். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகளும், அதன் மூலமாக சில ஏற்பட்ட கடன் சார்ந்த நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும், நெடுநாட்களாக இயங்கிக் கொண்டிருந்த தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக புதிய திருப்பத்துடன் அமையக்கூடிய நல்ல பாக்கியங்களும் உருவாகும். அதனால் தொழிலை பற்றி பெரும் கவலை அடைந்த சில மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் துணிந்து செயல்படுங்கள். உங்களுக்கு மேலான முயற்சிகளும் உங்கள் முயற்சிக்கேற்ற நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்லாமல் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் இனி உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்குள் அமர்வது மிகவும் சிறப்பாகும். அதனால் புது புது உத்திகளை கையாள வேண்டும் என்ற சிந்தனைகளும், அது சார்ந்த முயற்சிகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். குறிப்பாக வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு சார்ந்த தொழில் விருத்திகள் அடையக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆர்டர்களால் அபிவிருத்தி சார்ந்த நல்ல சூழல்களும், தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களில் இருந்த சில இறுக்கமான சூழல்கள் தளரும். குறிப்பாக மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்களும், கடுமையாக உழைத்தாலும் சம்பள உயர்வோ பதவி உயர்வோ தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கங்கள் நீங்கும். நீங்கள் தாராளமாக வரக்கூடிய வருடம் புதிய வேலை சார்ந்த முயற்சிகளாகட்டும் அல்லது தொழில் நிறுவனத்தில் சம்பளம் அல்லது பதவி உயர்வு சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சாதகமான நற்பலன்கள் நிலவக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு மிக மிக அதிகம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் சில சறுக்கல்களை நிவர்த்தி செய்து சாதனை புரியக்கூடிய நல்ல வருடமாகவே உங்களுக்கு அமையும். அதனால் சுயத்தொழில் ரீதியாக புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளாகட்டும் அல்லது சிறு முதலீடுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக தொழிலை வளர்க்க வேண்டும் என்று சிந்தனை உள்ள நபர்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் சிறு முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல லாபங்களும் தொழிலில் நிலை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். சுயதொழில் ரீதியாகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், கடுமையான மன நெருக்கடிகள் அகன்று சுயதொழிலில் மேலோங்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம்.
வெளிநாடு சென்று தொழில் புரிய வேண்டும் என்று கனவோடு அதற்காக அள்ளும் பகலும் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சில மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக தொழிலில் உயர்வுகளும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் நீங்கி பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல்களை அனுபவிக்கக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்து திருமணம் அமையாத சில மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது குடும்பஸ்தானத்திலேயே குரு பகவான் அற்புதமாக அமர்வது நல்லதொரு விசேஷமாகும். ஏனென்றால் இருக்கின்ற 9 கிரகங்களிலேயே மிகவும் சுபகிரகமான குரு பகவானே உங்களது குடும்பஸ்தானத்தில் அமர்வதினால் இதுவரை இருந்த சில தடுமாற்றங்கள், திருமணம் சார்ந்த தடைகள் நிவர்த்தியாகி நல்ல வரன்கள் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். அதனால் வரக்கூடிய வருடம் திருமணம் சார்ந்து தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன்கள் விரைவில் கிட்டும். அதே போல கணவன் மனைவியிடையே உண்டான ஏற்றத்தாழ்வுகள், சில பரஸ்பர வேற்றுமைகள் நிவர்த்தியாகி பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உருவாகும். கணவன் மனைவியிடையே உண்டான ஈகோ சார்ந்த பிரச்சனைகளும், சில தேவையற்ற மூன்றாவது நபர்களால் ஏற்பட்ட சில சங்கடங்களால் உண்டான பிரிவினைகள் நிவர்த்தியாகி ஒற்றுமையும் உன்னதமான சூழல்களும் மேலோங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை குழந்தை பேறு இல்லாத மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது புத்திரஸ்தானத்தில் இருந்த தடை கிரகமான கேது பகவான் முற்றாக விலகி உங்களது 4ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் குழந்தை பிறப்பு சம்பந்தமில்லாமல் தடை ஏற்பட்டு கொண்டிருந்த சில மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல அழகான குழந்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மேலோங்கும். அதனால் குழந்தை பேறு இந்த வருடம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், நெடுங்காலமாக குழந்தை பேருக்காக தவம் இருந்தவர்களுக்கு அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய நல்ல சூழல்கள் நிச்சயம் உருவாகும். உங்களது 6ஆம் இடமான நோய்ஸ்தானத்தை பொறுத்தவரை நோய்ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்ப்பது இன்னும் ஒரு உன்னதமான சிறப்பாகும். ஜென்ம குருவினால் கடுமையான உடல் சார்ந்த சோர்வுகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு மிகுதியாக இருந்திருக்கலாம். குறிப்பாக அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளும், கணுக்கால் சார்ந்த பிரச்சனைகளும், சில நரம்பு இறுக்கம் சார்ந்த தொந்தரவுகளால் சரியாக அமரக்கூட முடியாத அளவிற்கு கடும் வலிகளை சந்தித்த உங்களுக்கு அந்த வலிகளிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உருவாகும். நெடுநாளாக மருத்துவம் சார்ந்த வகையில் இருந்த சில தேவையற்ற மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டிய சூழல்கள் இனி நிவர்த்தியாகி உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் வீட்டு வாகனஸ்தானத்திலும் அமரக்கூடிய கேது பகவானினால் இந்த வருடம் மட்டும் முடிந்தவரை புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளாகட்டும் அல்லது புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற சிந்தனைகளை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நன்மையாகும். ஏனென்றால் கேது என்ற தடை கிரகம் உங்களது வீடு வாகனஸ்தானத்தின் மேல் பலம் பெற்று அமர்வதினால் இந்த வருடம் புதிய வீடையும் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து அடுத்த வருடம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது சிறந்த நன்மையாகும். அதே போல தேவையற்ற சில உணவு சார்ந்த பதார்த்தங்களை அறவே ஒதுக்குவது நன்மையாகும். குறிப்பாக அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளும் ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய தூரித உணவுகளையும் அடிக்கடி வெளி ஹோட்டல்களில் அசைவ உணவுகளை உண்பதையும் தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு சில அடிவயிறு மற்றும் உஷ்ணம் சார்ந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியங்கள் மேன்மையடையும். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் கேது பகவான் வலிமையாக அமர்வதால் நீங்கள் தேவையற்ற ஹோட்டல் சார்ந்த உணவுகளால் பைல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை வெளிப்பதார்த்த உணவுகளையும் தவிர்த்து சைவ உணவுகளை உண்ணக்கூடிய சூழல்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் சிறப்பாகும். ஏனென்றால் சிலர் வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், என்னால் உணவை தயாரிக்க முடியாது, ஹோட்டல்களில் தான் உண்ண வேண்டும் என்ற சூழல்கள் இருப்பவர்கள் முடிந்தவரை சைவ உணவுகளை மேற்கொள்வதே உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பலமாகும். கல்வி சார்ந்த வகையில் இருந்த பெரும் தடைகள் நிவர்த்தியாகும். வாக்காதிபதி வாக்குஸ்தானத்திலேயே அமர்வதால் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் நன்னுயர்வுகளும் உருவாகும். அதேபோல கல்வி ரீதியாக இருந்த தடைகள் நிவர்த்தியாகி கல்வியில் நல்ல மதிப்பெண்களையும் பட்டப்படிப்பு சார்ந்தவற்றில் நல்ல தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு துறை ரீதியாக இருந்த அழுத்தங்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகும். அரசு சார்ந்த துறைகளில் ப்ரமோஷன் மற்றும் சம்பள உயர்வு சார்ந்த பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக மிக அதிகம்.
பொதுவாக மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிரம்மாண்டமான 3 கிரகங்கள் சாதகமாக இருப்பதும் கேது பகவான் மட்டும் உங்களது சுகஸ்தானத்தில் இருப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் கடந்த காலங்களில் இருந்த உடல் சோர்வுகள் நிச்சயம் இருக்காது. தேவையற்ற உணவுகளை தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இன்றி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடந்த வருடங்களில் பட்ட அவமானங்களும் துன்பங்களும் நீங்கி நல்ல மேலான உயர்வுகளை பெறக்கூடிய சாதகமான சூழல்களே உங்களுக்கு மிக அதிகம். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு அவசியம் சனிக்கிழமை நாளன்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல உயர்வுகள் உருவாகும். இந்த புத்தாண்டு மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றிகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எம்பெருமானான ஈசனுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.